ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கோட்மேக்ஸ் டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி கேட்டிங்கன்னா, கூகுள் லாகின் எப்படி உங்கள் ரியாக்ட் வெப்சைட்டில் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா அப்போ தான் டிசைனிங் அண்ட் ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட் வந்து ஆல்ரெடி நம்ம பில்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதில் வந்துட்டு ஃபார்ம் வேலிடேஷன் எல்லாமே பண்ணிடுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, இந்த கூகுள் லாகின் தான் செட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கூகுள்ஸ் கன்சோல் அப்படின்ற ஒரு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. லைக் எப்போ பாருங்கள், நான் இதில் கூகுள் கன்சோல் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு இது வரும், கூகுள் க்ளவுட் கன்சோல். ஓகே, இப்போ அது லோட் ஆகிருச்சு. அதான் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு நான் ஆல்ரெடி ப்ராஜெக்ட்லாம் நிறைய க்ரியேட் பண்ணி வச்சுருக்கனால இப்படி காட்டுது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண சொல்லி ஒரு டேப் காட்டும். ஸோ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டேப் ஓப்பன் ஆகிருந்தப்பா இந்த இடத்துல லிஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கிறதுனால வந்து எனக்கு லோட் ஆகிட்டுருங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படி சொல்லிக்கிட்டீங்கன்னா, இந்த இடத்துல நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த நியூ ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் ப்ராஜெக்ட் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ ப்ராஜெக்ட் நேம், உங்களோட ப்ராஜெக்ட் நேம் என்ன அப்படின்றத அது கொடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு ஃபுட் வெப்சைட் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகே, ஆர்கனைசேஷன் உங்களோடது ஒரு ஆர்கனைசேஷனாக இல்லை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் இப்போ அதெல்லாம் கொடுக்கல, டைரெக்டாக க்ரியேட் பண்ணிடுறேன். அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ செலக்ட் ப்ராஜெக்ட் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு அந்த டேஷ்போர்டு வந்துடும். இப்போ இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டேஷ்போர்ட் கிளிக் பண்ணோன்னா சைடில் ஒரு ஆப்ஷன் வந்துடுவோம். ஸோ இந்த இதில் வந்துட்டு இந்த ஆப்ஷனில் வந்துட்டு ஏபி சர்வீசஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த அதில் ஒரு 4 ஆப்ஷன் காட்டும். ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா OAuth கான்சனன்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கேட்கும், இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்டர்னல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏதாவது வந்து இப்போ இமெயில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனிக்குன்னு தனியாக ஒரு இமெயில் ஐடி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இதுனா இன்டர்னல் அப்படின்றது கொடுத்துக்கோங்க. இல்லை யார் வேணாலும் இந்த இதில் லாகின் பண்ணலாம் அப்படின்னு வச்சிங்கன்னா எக்ஸ்டர்னல் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ நான் க்ரியேட் கொடுத்துட்றேன். அந்த திருப்பி வந்துட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா ஆப் நேம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குது. ஸோ இது என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம கூகுள் லாகின் பண்ணுறப்ப ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த டேப்பில் வந்துட்டு நம்மளோட நேம்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ அந்த இதுக்காக தான் அந்த டீட்டெயில்ஸ் வந்து எழுதுகிறாங்க. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் வந்து எங்கே ஷோ ஆகும் அப்படின்றது. ஸோ நான் ஆப் நேமில் வந்துட்டு அந்த ஆப்போட நேமை கொடுத்துக்கிறேன், ஃபுட் டிலைட்டு. அண்ட் தென் சப்போர்ட்டட் இமெயிலில் வந்துட்டு என் இமெயில் சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெவலப்பர் கான்டாக்ட்லேயும் வந்துட்டு என்னோடய இமெயில் சூஸ் பண்ணிக்கிறேன். அதான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். அண்ட் தென் சேவ் கண்டினியூ கொடுத்துருங்க எல்லாத்துக்கும். சேவ் அண்ட் கண்டினியூ. ஓகே, பேக் டு டேஷ்போர்ட் கொடுத்துருங்க.
தென் இந்த இடத்துல பப்ளிஷ் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ கன்ஃபர்மேஷன் கேட்கும், கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா க்ரெடென்ஷியல்ஸ் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா OAuth 2.0 கிளைண்ட் ஐடின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த கிளைண்ட் ஐடி தான் நமக்கு தேவை. இது இருக்காது, இப்போ நம்ம தான் க்ரியேட் பண்ண அந்த கிளைண்ட் ஐடியை. ஸோ க்ரியேட் க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்தீங்கன்னா OAuth கிளைண்ட் ஐடி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த நெக்ஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் டைப் என்ன அப்படின்றத கேட்குது. ஸோ நான் அதை கொடுத்துக்கிறேன். வெப் அப்ளிகேஷனாக ஆண்ட்ராய்டா இல்லை டிவிக்கு என்னன்னு சொல்லி நம்ம வெப் அப்ளிகேஷன் தான் பண்ணுறோம், ரியாக்ட்டு. ஸோ வெப் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த நெக்ஸ்ட்டு நேம் என்ன இது அப்படின்றது, ஆரிஜின் அப்படின்றதெல்லாம் கேட்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஆத்தரைஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஆரிஜின் அண்ட் ஆத்தரைஸ்டு ரீடைரக்ட் யூஆர்எல் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஜாங்கோ மற்ற அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லாகின் பண்ணதுக்கப்புறம் ரீடைரக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு யூஆர்எல் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் நான் ரன் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்றப்ப லோக்கல் ஹோஸ்ட் 3000 கொடுத்துக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னா இது வந்துட்டு ரெக்வஸ்ட்டை பாஸ் பண்ணோம். அந்த நம்ம எந்த இதில் வந்து லாகின் யூஸ் பண்ணுறோமோ அந்த ரூட்டில் வந்து ரெக்வஸ்ட்டை கூகுளுக்கு பாஸ் பண்ணோம். ஸோ அது வேலிடாக இருந்தால் அக்செப்ட் பண்ணோம். ஸோ அதனால தான் நான் க்ரியேட் கொடுத்துறேன். ரீடைரக்ட் யூஆர்எல் வந்து நம்ம செட் பண்ணல, வேணாம். ஏன் அப்படின்னா அது ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா நம்ம ரியாக்ட்லேயே ரீடைரக்ட் பண்ணிக்கலாம் அடுத்த பேஜுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து OAuth கிளைண்ட்டோட ஐடி கிடச்சிச்சு. ஸோ இந்த ஐடியை வந்துட்டு நம்ம காப்பி பண்ணி நம்ம ரியாக்ட் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ அதை எப்படின்றதையும் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து VS கோடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேக்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா React.js சோஷியல் லாகின் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்னன்றது நான் தானே ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் லாகின்க்கு. ஸோ அந்த பேக்கேஜை நான் காப்பி பண்ணிக்கிறேன். அந்த இதை இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் டவுன்லோட் ஆகிடுச்சு. அதான் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம அந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாகின் பட்டன். ஸோ அந்த பேஜுக்கு நம்ம இப்போ மூவ் ஆகிக்கலாம். ஸோ அந்த ஃபைல் எதுங்க இருக்குது, பேனாக இருக்கும். ஐ திங்க் ஃபார்மில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆமாம், இதில் தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன அப்படின்னா இம்போர்ட் from React JS social login. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாகின் சோஷியல் அமேசான் கூகுள் ஓகே. இப்போ நம்ம இம்போர்ட் பண்ணிச்சு. அந்த நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை வந்துட்டு நம்ம ஓகே கூகுள் ஐக்கான் இங்கே இருக்கா. ஸோ இந்த ஐக்கானுக்கு மேலே, அதாவது அந்த லாகின் கூகுள் டேகுக்குள்ளே இப்போ நம்ம அந்த ஐக்கானை வைக்க போகிறோம், அவ்வளோதான். சோஷியல் கூகுள். அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் கொடுத்துக்கிறேன். கிளைண்ட் ஐடி. ஸோ இந்த கிளைண்ட் ஐடியில் நம்ம இங்கே வந்து ஜென்ரேட் பண்ண அந்த கிளைண்ட் ஐடியை கொடுத்துக்கலாம். ஸோ நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேராமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சஸ் டைப்பு. ஆக்சஸ் டைப் வந்து ஆஃப்லைன் அப்படின்றத செட் பண்ணிக்கிறேன். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ரிசால்வ்டு இதில் வந்துட்டு 2 பேராமீட்டர்ஸ் இருக்கும், ப்ரொவைடர் அண்ட் டேட்டா. ப்ரொவைடர் அண்ட் டேட்டான்னு சொல்லி 2 இது நான் கொடுத்துக்குவேன். தென் நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனாக இருந்தீங்களோ நெக்ஸ்ட் console.logல console.logல ப்ரொவைடர் அண்ட் டேட்டான்னு கொடுத்துருவோம். ஓகேவா? கீபோர்டு வேறு அடிக்கடி இதாகுது கைஸ். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஆன் ரிசால்வ் வந்து என்னென்னா கிளிக் பண்ணுறப்போ நடக்கிற ஆக்டிவிட்டி, அதாவது ஆன் கிளிக் மாதிரி. இப்போ இதே வந்துட்டு கிளிக் பண்ணுறப்ப ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா அதை இது பண்ணுறதுக்கு ஆன் ரிஜெக்ட் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு எரர் அப்படின்ற ஒரு எவ்வளோ கொடுத்துறேன். தென் நெக்ஸ்ட்டு console.logல எரர் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த லாகின் கிளியர் ஹோஸ்டிங் எக்ஸ்பிரஸ்னா அந்த இடத்துல கொடுத்துட்றேன். அண்ட் தென் இப்போ வந்து ரன் பண்ணுவோம். இப்போ போய் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இதோட ரெஃப்ரெஷ் பண்ணிடுவோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அதை. கூகுள் லாகின் ஸோ கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு கூகுள் லாகின் வந்துடுச்சு. ஸோ நான் லாகின் கொடுக்குறேன். இப்போ இது என்ன பண்ணேன் அப்படின்னுச்சு. ஓகே, கண்டினியூ கொடுத்துட்றேன். ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பை கைஸ்.